ஈசன் எனக்குள் குடிகொண்டு என்ன சொல்றாரு என்றால், தமிழ்நாட்டிலே விஜய் கட்சி வளர்த்து கொண்டது காலப்போக்கில் பொதுமக்களுக்கு மனநிலை பாதிக்கும். ஏனென்றால், முத்திரையர் வெற்றி வாகப்பு மையத்திலும் வெற்றி அடைந்ததும் இரத்தக்கரையை யானையை வைத்து உழுது இந்த மண்ணை மாற்றியுள்ளார். அப்படிப்பட்ட யானை சின்னத்தை முன்பின் வைத்துள்ளார். அடுத்து பார்த்தா, முத்திரையர் ஒரு போர்க்களத்தில் கூட தோல்வியை சந்தித்தது கிடையாது. அதனால் தமிழக வெற்றிக் கழகம் என்று பெயர் சூட்டி இந்த தமிழ்நாட்டிலே பறக்க விட்டால் என் ஜாதிக்கு வேணும்னா பெருமையாக இருக்கலாம். ஆனால் மற்ற இனத்தவருக்கு போராம குணமா மாறும். அதனால் எம்ஜிஆர் வளர்த்து வந்த கொடியை நிலைநாட்ட என் மூலம் எடுத்து சொல்ல 4 பிரிவாக பிரித்து வைத்தார் ஈசன். இந்த கொடிக்கு சொந்தக்காரர் ராஜகுல ஆழ்மடாருக்குத்தான் தகுதி உள்ளது என்று சொல்லி இந்த படிவத்தை சேகரிக்க வைத்தார். இதில் பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு கண் கொடுத்த பெருமையை இந்த உலக மக்கள் பார்வைக்கு கொண்டு வர டெல்லி நகர சபையில் சிலை வடிவத்தை வைக்க சொல்கிறார். அடுத்து பார்த்தா, முத்தரையர் இனத்திலே கே செல்வகுமாரை சம உரிமை போராளியாக உருவெடுத்து சபாநாயகராக பணியாற்ற சொல்கிறார். அடுத்து ராஜகுலம் அகமுடையாருக்குத்தான் தமிழ்நாடு சொந்தம், முதலமைச்சராக பணியாற்ற தகுதி உள்ளவர் என்று சொல்கிறார். அடுத்து தேவர் மறவர் இனத்தை சேர்ந்தவர், அதனால்தான் ஓபிஎஸ்ஐ துணை அமைச்சராக பணியாற்ற வைத்தேன், இனிமேலும் துணை அமைச்சர் தான் என்று சொல்கிறார். அடுத்து பார்த்தால், ஆண்டியம்பலம் படத்தை காட்டி கக்கனுக்கு கொடுத்த போலீஸ் மந்திரி பதவியை கள்ளர் சமுதாயத்துக்கு கொடுக்க சொல்கிறார். ஏன் என்று சொன்னால், சின்ன மருது பெரிய மருது ஆண்ட காலத்தில் ஈசநாட்டு கள்ளர் ஆதிக்கம் கொண்டு கிராமப்புறத்தில் சின்ன சின்ன களவு நடத்தி கொண்டு வரும்போது தான் சின்ன மருது பெரிய மருது கள்ளனுக்கு கள்ளன் காவல் கொண்டால்தான் களவு நடப்பதை தடுக்க முடியும் என்று சொல்லி நாட்டு கள்ளர் சமுதாயத்துக்கு நாட்டம்பலம் என்று பட்டம் சூட்டி காவல்கார கூட்டமாக செயல்பட்டு வரும்போது தான் ஈசநாட்டு கள்ளர் கையும் களவுமா பிடிபட்டு கொண்டார்களாம். சின்ன மருது பெரிய மருது சபையில் கள்ளனுக்குள்ளே குள்ளன் பாய்ந்த கதையை இந்த நாடு நகரம் எல்லாம் பேசத் தொடங்கும். அதனால் அவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று சொல்லி செம்பு முறிவு வைத்து பகையை தீர்த்து கொண்டார்களாம். அதனால் தமிழ்நாட்டை கட்டி காக்க கடமை உள்ளம் படைத்தவர்கள் அவர்களுக்குத்தான் போலீஸ் மந்திரி பதவி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். வன்னியர் குல மக்கள் மத்தியில் அம்புமணி ராமதாஸை சுகாதார அமைச்சராக பணியாற்ற வேண்டும் என்றுதான் 108 ஆம்புலன்ஸை அறிமுகப்படுத்த வைத்தார். கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் சூட்டவே கப்பல் துறை அமைச்சராக பணியாற்ற பிள்ளமார் சமுதாயத்தை ஒன்றிணைக்கிறார். கோனார் சமுதாயத்தை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக பணியாற்ற கொண்டால்தான் இளம் ஆடு இளங்கன்றுக்கு தடை விதித்து இனப்பெருக்கம் செய்த பிறகு 2 பல் 3 பல் உள்ள ஆடு மாடுகளை இறைச்சியாக்க வேண்டும் என்று சொல்கிறார். கொங்கு கவுண்டர் விவசாய அமைச்சராக பணியாற்றி வந்தால்தான் மக்கள் மத்தியில் விலைவாசியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று சொல்கிறார். எம்ஜிஆர் வளர்த்து வந்த கொடிக்கு அர்த்தம் காட்டி தமிழ்நாட்டில் நிலைத்திருக்க கருப்பு நிறம் இரவாகவும், வெள்ளை நிறம் பகலாகவும், சிவப்பு நிறம் அனைத்து இனத்து மக்களுக்கும் எல்லை வைத்து வாழ வேண்டும் என்று தான் சாதி தலைவர்களை உருவாக்கி தனித்தனி கொடி கம்பத்தை நிலைநாட்டியுள்ளார். காட்டுக்கு ராஜா சிங்கம், கோட்டைக்கு ராஜா அகமுடையார், ராஜகுலம் என்பதால் அகில இந்திய சிங்கத்தமிழன் கட்சி என்று சொன்னால் மிருகங்கள் அடித்து சாப்பிடக்கூடிய தன்மை உடையது. அந்த ஆத்மாவை பிரித்து தான் மனித பிறவி எடுக்க வைக்கிறார். அதனால் மனித தன்மை உள்ளபோது மனதை சாந்தப்படுத்தி அன்போடும் பண்போடும் பழகுவார்கள். மிருகத்தன்மை வரும்போது ஆயுதங்களை பயன்படுத்தி சண்டையிட்டு உயிரை விடுவார்கள். இது காலங்காலமாக நடந்து வருவதற்கு காரணம் ஈசனோட வேலைதான். தனித்தனி நாடாக மன்னராட்சி காலத்தில் வீரமரணம் அடைந்தார்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அடிபட்டு மிதிபட்டு சித்திரவதை அடைந்து உயிரை விட்டார்கள். இப்போ ஜனநாடாக ஒன்றுபட்டு செயல்பட்டாலும் கூட வன்முறை சம்பவம் நடப்பதற்கு நிரந்தர தீர்வு காணவே என் மூலம் எடுத்து சொல்லி இந்திய நாட்டு சட்டம் ஈசனுடைய சட்டமாக எழுதும்போது அண்ணன் தம்பி பங்காளி பகுத்தாளி எதுவுமே பார்க்கக்கூடாது. நேர்மையான மட்டும்தான் பார்க்க வேண்டும். நியாயத்தை மட்டும்தான்
தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று தான் நாட்டாமை படத்தை முன்வைத்து சொல்லி வருகிறார். ஏன் என்று சொன்னால், இனப்பற்று வைத்து எழுதியுள்ளாராம் அம்பேத்கர். அதனால் ஈசனோடு நாடகம்தான் இது நாள் வரைக்கும் நடத்தப்பட்டதாம். கட்டுப்பாடு வைத்து வாழ்ந்து வந்தால்தான் நமது முன்னோர்கள் மனிதனாக வாழ்ந்து இறந்த பிறகு குலதெய்வமாக வழிகாட்டி வந்தவர்கள்தான் மறுபிறவி எடுக்க காலம் வரப்போகுதாம். இந்த கலியுகம் கடந்து மறு கலியுகம் வருவதற்குள் மனித உலகம் அழிந்து தெய்வலோகம் ஆட்சி புரிந்த பிறகு மனித உலோகம் உருவாகும். அப்போதுதான் கடமை உள்ளம் படைத்து வாழத் தொடங்குவார்கள். அதுக்காக சட்ட திட்டத்தை நிலைநாட்ட இப்பவே ஈசனோட சட்டமாக மாற வேண்டுமா? அரசாங்கத்தின் அடிப்படையில் செயலாற்றத்தை தொடங்க. தெய்வத்துக்கு மேல் மனித சக்தி எதுவும் செய்ய முடியாதாம். மனிதனோட ஆத்மா இறக்கும்போது தெரியும், இல்லை உறங்கும்போது தெரியும். ஆனால் உயிர் இருக்கும் வரை தெய்வத்தை நம்ப வேண்டும் என்று எனக்குள் குடிகொண்டு சொல்லி வருகிறார் ஈசன்.